ஏற்றுக்கொண்டது போதாது என்று உங்களினுடைய சாச்சா மகனை, அதாவது அபு தாலிப் அவர்களுடைய மகனை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. ஃபகுல்த மன் குந்து மௌலாஹு ஃபஅலியுன் மௌலா, நான் யாருக்கெல்லாம் தலைவரோ அவருக்கெல்லாம் அலியுன் தலைவர் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, இது எப்படி, இது நியாயமானது? இது சரியா? சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு, ஃபஹாதா ஷைஉம் மின்க அம் மினல்லாஹ், இது நீங்களாக சொல்லுவதா அல்லது அல்லாஹ் சொல்ல சொல்லி நீங்கள் சொல்கிறீர்களா? ஃபஹாதா ஷைஉம் மின்க அம் மினல்லாஹ், இது உங்களின் என்றும் உண்டான செய்தியா அல்லது அல்லாஹ்வில் நின்றும் உண்டான செய்தியா? இது என்ன செய்தி என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதி லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாருமே இல்லையே, அவனின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னஹாதா, இதுவாகிறது, யகூல், அல்லாஹ் தான் என்ன செஞ்சான், அவன் தான் சொல்கிறான், இது அவன் சொன்னது தான் என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அமைதி ஆயிட்டாங்க. இப்போ இவர் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று சரி என்று போயிருக்கணும், அல்லது ஏற்றுக்கட மனசு வரலன்றதுனால சும்மாவாவது போயிருக்கணும். போயிருந்தால் பிரச்சனை இல்லை. இவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், திரும்புகிறார். இவர் திரும்பி வரும்போது அல்லாஹும இன்கானமா யகூலு முஹம்மதுன் ஹக்கன், அல்லாஹுவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையாக இருக்குமேயானார். இப்போ இது யார் சொன்னது? நீங்கள் சொன்னீங்களா அல்லது அல்லாஹ் சொன்னானான்னு? அல்லாஹ் தான் சொல்கிறான். என்னுடைய ஆத்மா யாரின் மீது யார் கையின் மீது இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், இது அல்லாஹ் சொன்னது, அவன் சொன்னது தான் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு போயிருக்கணும். அது ஏற்றுக்கிட்ட மனசு இல்லைண்டா சும்மாவாவது போய் தொலைஞ்சிருக்கணும். இவன் என்ன சொல்கிறான்? அல்லாஹுவ இன்கானமா யகூலு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கன் ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா அவிஇத்தினா பிஅதாபின் அலீம். அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் வானத்திலிருந்து என் மண்டையில் ஒரு கல்லை போடு. வம்திர் அலைனா மினஸ் ஸமா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து என் மண்டையில் என்ன ஒரு கல்லை போடு. அவிஇத்தினா பிஅதாபின் அலீம், அல்லது நோவினை தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய, நொம்பலத்தை தரக்கூடிய ஒரு அதாபை எனக்கு இறக்கிவை. இது தேவையா? ஆனால் இது ஏன் சொன்னாங்கிறதெல்லாம் பின்னால் இருக்குது. அப்படிலாம் ஒரு வேதனை இறங்காமல் போயிடும். இவன் முனாஃபிக்கில் உள்ளவன், இவன் ஒரு முனாஃபிக்கில் உள்ளவன். அப்படி வேதனை இதெல்லாம் வானத்துலேருந்து என்ன கல்லா விழப்போகுது, அது டக்குன்னு என்ன ஒரு பெரிய வேதனையாக வந்து சேரப்போகுது. சும்மா போட்டு பார்க்குறது, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி அப்படி சொல்லிட்டு போகிறது, ஒன்றும் நடக்காதுன்னு என்ன ஆகும்? அவனுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துடும். இந்த ஒரு குழுவை சேர்க்கிறது, ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்காக முசைலிமா அவன் தான் அப்படி தான் செஞ்சான். முசைலிமாவினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அவன் ஆரம்பத்தில் என்ன செஞ்சான்? மதீனா ஷரீஃபில் வந்து நுழைந்தான். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மதீனா ஷரீஃபில் வந்து நுழையும் பொழுது அன்று அந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதற்கு முன்னாலும் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. மக்கள் தனித்தனியாக வந்துட்டு இருந்தாங்க. ஹஜ்ஜத்தில் வதாவுக்கு பிறகு அதுக்கு பிறகு மக்கள் கூட்டமாக வந்தாங்க. ஆனால் இந்த இவன் வந்த மாதிரி யாரும் வரல. அவன் வந்தபோது மதீனாவே குலுங்கியது என்கிறார்கள். அவ்வளோ பெரிய கூட்டத்தோடு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் முசைலிமா. அவ்வளோ பெரிய கூட்டத்தோடு வந்து பல்லாயிரக்கணக்கான வீரர்களோடும் ஆட்களோடும் வந்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அங்கே போய் ஊருக்கு போனான். ஊருக்கு யமாமாவுக்கு போய் திரும்பியதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதினான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த பக்கத்துக்கு நீங்கள் நபி, இந்த பக்கத்துக்கு நான் நபி. இந்த பூமி லக்கல் நிஸ்போலி நிஸ்பு, உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. நீங்கள் பாதியை என்ன செய்யுங்க, நுபுவத்தை கொண்டு ஆளுங்கள், நான் பாதியை நுபுவத்தை கொண்டு ஆளுகிறேன், எனக்கும் வஹி வருகிறது. நீங்கள் நபிங்கிறத நான் மறுக்க இல்லை, அதே போல் நான் நபி என்பதை நீங்கள் மறுக்கக்கூடாது என்று இவன் அனுப்பினான். இவன் ஏன் இவ்வளவு பெரிய திட்டத்தை, அவன் இவ்வளவு பெரிய மக்களை அழைத்து கொண்டு வந்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய கண்ணியம் எல்லாம் தெரிஞ்சிருந்தது. அதனால் மக்களை எல்லாரும் பக்கம் கொண்டு வந்து என்ன செஞ்சான், கொண்டு சேர்த்துட்டு அவர்களுடைய பிரதிநிதி மாதிரி இப்போ எனக்கும் வகி வருகிறது என்று அந்த லீடர்ஷிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் செய்த ஒரு திட்டம் தான் அது. அது அவனுக்கு ஒரு கூட்டம் ஆச்சு, ஒரு பெரிய கூட்டம் அதை ஏற்றுக்கொண்டது. ஒரு கட்டத்தில் பாருங்க, ஒருத்தன் சொல்கிறான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை ஏற்றுக்கொண்டவன், முசைலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் சொல்கிறான், அந்த குடும்பத்தை சார்ந்தவனு ஒன்றா தனி வரலாறு அது. அந்த குறிப்பு அந்த மக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி தான், அவங்க ஓஹோ சாதிக், அவங்க உண்மையான ஆள்.
ஆனால் நான் நபின்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொந்தக்காரன் முசைலிமா, அவன் பொய்யன்தான், அவன் நபிலாம் கிடையாது, பொய்யன்தான். ஆனால் நான் நபின்னு ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், அவர்களை விட எனக்கு இவன் பிரியமானவன். ஏன் குடும்பத்தில் உள்ளவனாக இருக்கிறான். ரெண்டாவது அவன் எதை கொடுக்குறான், கொடுத்து கொண்டு நிறைய காசு இருக்குது அவன்கிட்ட. இப்படியெல்லாம் மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆக அந்த இவர்களை எல்லாம் தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்காகத்தான் என்ன செய்தான், முதலாவதாக மதீனா ஷெரீஃபுக்கு அழைத்துட்டு வந்தது. அதுக்கு பிறகு அந்த கூட்டத்தை எல்லாம் தன் பக்கம் திருப்புவதற்காக அவன் என்ன செஞ்சான், இந்த மாதிரி ஹிக்மத்தில் அவன் ஈடுபட்டான். கடைசியில் அவன் முறியடிக்கப்பட்டான். அவன் அது வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தாப், ஒரு பொய்யன் என்று பட்டத்தை கொடுத்தாங்க. முசைலிமாங்கிறது அவனுடைய பெயர். முசைலிமத்துல் கத்தாப் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவன் மிகப்பெரிய பொய்யன் என்று பெயர் சூட்டப்பட்டான் அவன். அதே போன்று இந்த ஹாரிஸ் இப்னு நுஅமானுல் ஃபிஹ்ரி என்ன செய்தான், தனக்கு ஒரு குழுவை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன் மீதே அதாப கேட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் நான் யாருக்கெல்லாம் தலைவனோ அந்த குழுவுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அலியும் தலைவர் என்று குறிப்பிடுகிறார்கள். இது அல்லாவின் கவுல், அல்லாவின் சொல்லி என்றும் அவர்கள் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இன்கான மா யகூலு முஹம்மதுன் ஹக்கன் அமித் ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா. அல்லாஹ்வே, அவர் சொல்வது உண்மையாக இருக்குமே, ஆனால் என் மேலே நீ என்ன செஞ்சிரு, ஒரு கல்மலையை பொழிவாயாக, அல்லது அவித்தினா பி அதாபின் அலீம், எனக்கு நோவினை தரக்கூடிய அதாபை எனக்கு இறக்கி வைப்பாயாக என்று கேட்டபோது ஃப வசல இலா ராஹிலதிஹி, அவனுடைய ஒட்டகம் அங்கே நிற்கிது. அதுக்கு கிட்ட போய் அவன் நெருங்குறான். அப்படி நெருங்கும் பொழுது வானிலிருந்து ஒரு கல் அவன் மண்டையில் வந்து விழுந்தது. வானத்திலிருந்து ஒரு கல் அவன் மண்டையிலே வந்து விழுந்து அவனுடைய உடலை கிழித்து கொண்டு மலதுவாரத்தின் வழியாக வெளியே வந்து அவன் இறந்து போய்விட்டான் என்பது வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அருமையானவர்களே, இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி குறிக்கும்போது இந்த அளவுக்கு சிறப்பித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் யாருக்கெல்லாம் தலைவரோ அவங்களாம் அலிநாயகத்தை ஏற்று ஆகணும், அவங்களுக்கும் தலைவராகத்தான் அவங்க இருக்கிறாங்க என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று அஹ்லுல் பைத்திலையும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இடம்பெறுகிறார்கள். மற்ற ஹலீஃபாக்கள் இடம்பெறல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற 2 மகள்களை திருமணம் முடித்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட அஹ்லுல் பைத்தில் இடம்பெறல. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இடம்பெறாங்க. அவர்களே தன்னை அஹ்லுல் பைத்னா யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒரு தடவை ஒரு போர்வை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அலி நாயகம், இந்த 5 பேரும் இருக்கும் அந்த இடத்திலே போர்வையை போத்திக்கிட்டு சொன்னாங்க, இதுதான் அஹ்லுல் பைத், இதுதான் அஹ்லுல் பைத் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பிட்டு காட்டினார்கள். இன்னும் அஹ்லுல் பைத்துகளை பற்றி சிறப்புகள் நிறைய இருக்கிறது. நாம் இப்போ அலிநாயகத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இவ்வளவு பெரிய சிறப்புக்கு உரியவர்களாக சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவு ஞானம் இருக்கிறதே, ஞாபக சக்தி, அறிவு ஞானம், இவைகளெல்லாம் நீண்டது, விரிவானது, ஆச்சரியப்படத்தக்க அல்லாஹு தஆலா மிகுந்த அறிவை கொடுத்திருக்கிறான். அவர் சொல்லலையா, ஆன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் ஞானத்தினுடைய பட்டணமாக இருக்கிறேன், சிட்டி, அதனுடைய நுழைவாயிலாக அலி இருக்கிறார்கள் ரலியல்லாஹு தஆலா என்று கண்மணி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த தரீகாக்குனுடைய ஷேகுமார்களை நீங்கள் பாருங்கள், யாரை எடுத்துட்டாலும் எல்லாரினுடைய அந்த சில்சிலா தொடரும் அலிநாயகத்தில் தான் போய் சேரும். அதே மாதிரி பெரும் நாதாக்களினுடைய நசபினுடைய சில்சிலாவும் அங்கே தான் போய் சேரும். ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம், பெரும்பாலும் யாரைத்தான் போய் சேருகிறது, செய்தினா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா, புதான குதுப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்களை எடுத்துக்கங்க, செய்து அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எடுத்துக்கங்க. நமது ஊரில் நமது பகுதியில் அடங்கி இருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயம் ரலியல்லாஹு தஆலா, ஏர்வாடியில் அடங்கி இருக்கக்கூடிய இப்ராஹிம் சயீத் ஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, அஜ்மீர் ஹாஜா நாயம் ரலியல்லாஹு தஆலா, இவர் இப்படியெல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் எல்லாமே அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நசபில் தான் அந்த சில்சிலா தான் போய் சேருது. அதே மாதிரி தரீகாவினுடைய சில்சிலாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்கே தான் போய் சேர். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆனால் மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் ஞானத்தினுடைய பட்டணம். இந்த அல் மதீனாண்டுங்க சொன்னதுக்கு ஆனால் மதீனத்துல் இல்ம் அல் இல்மு என்று சொன்னது ஞானம் என்று சொல்கிறாங்க. இந்த இடத்துல விளக்கது ஞானம், இறைவனை அறிவது, இர்ஃபானினுடைய கல்வி, அந்த கல்வியினுடைய பட்டணமாகவும் நான் இருக்கிறேன். எல்லா கல்விக்கும் அவங்க தான் பட்டணம், அவங்க தான் ஊற்று, மண்பு அவங்க தான்.
இதற்கும் நான் தான் இருக்கிறேன். ஆனால் இதனுடைய நுழைவாயில் வாயிலாக வழியாக விழியாக ஒளியாக செய்தன அலி இருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளி இருக்கிறார்கள். எனவே அவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். சிந்தனை சக்தி, ஞாபக சக்தியும் மிக அற்புதமாக அவர்களுக்கு இருந்தது. ஒரு தடவை அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய காலத்தில், அவங்களுடைய ஹிலாஃபத்தினுடைய காலத்தில் ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் கேட்குறான், நமக்கெல்லாம் கேட்டிருக்கிறான், நாம் எல்லாம் ரூஹுகளாக இருக்கிறோம். காலம் என்பது பலவிதமான ஆழம், பல உலகங்கள் இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் ஆலமுல் அர்வாஹ்ன்ற ஒரு காலம், அதில் ரூஹுகளாக நாம் இருந்தோம். அதுக்கு பிறகு ஆலமுல் அர்ஹாம், ரஹம்களில் இருந்தோம். தாயினுடைய கற்பவரையில் அது ஒரு வளர்ச்சி ஒன்று இருந்தது. இப்போ ஆலமுல் அஜிசாம் மூன்றாவதாக. இந்த அஜிசாம் ஜிஸ்மோட உடம்போடு நாம் இருக்கிறோம். இன்னொரு உலகம், நாம் மௌத்தானதுக்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்குது, அது ஆலமுல் பர்சக், கபருனுடைய வாழ்க்கை. அதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, ஆலமுல் ஆஹிரா. இதற்கெல்லாம் முந்தியும் ஒரு வாழ்க்கை இருந்திருக்குது. ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளினுடைய காலத்திற்கு முன்னால் ஒரு காலம் இருந்தது, அது ஆலமுல் அமா என்ற பேர். அந்த இடத்துக்கு நான் போக விரும்பவில்லை. ஆக அப்படி ஒரு காலம் இருந்தது என்பதை மாத்திரம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான பெருமக்களே, இப்போ அது ஒரு நிலை. நம்முடைய முதல் நிலை என்ன? இந்த மனிதர்களுடைய முதல் நிலை என்ன? ஆலமுல் அர்வாஹ் தான் முதல் நிலை. அது நமக்கு உள்ளது, அதுதான். ஆலமுல் அமாலெல்லாம் நம்ம கிடையாது. ஆலமுல் அர்வாஹிலே நாம் இருந்திருக்கிறோம். நம்முடைய ரூஹுகள் இருந்திருக்குது, எல்லா ரூஹுகளும் இருந்திருக்கு. நம்ம ரூஹு, நம்ம வாப்பாட அத்தாட ரூஹு எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொண்டு கடைசி வரக்கூடிய அந்த கடைசி மனிதன் சீனாவில் பிறப்பாண்ட ஹதீஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த மனிதனுடைய ரூஹு வரை எல்லாருடைய ரூஹும் ஒரு இடத்துல குழுமி இருந்தது. அப்படி குழுமி இருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் குழும வைக்கிறான், கூப்பிட்டு கேட்குறான், அலஸ்து பிரப்பிக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படைக்கப்படவில்லை. அந்த காலத்தில் அல்லாஹ் கேட்குறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்குறான். நம்ம எல்லாரும் சொன்னோம் கலூபலா, ஆமா அப்படின்னு சொன்னோம். துனியாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலா நம்ம சொன்ன பாருங்க, ஆமா நீ தான் எங்களுடைய இறைவன் என்று சொன்னோம் அல்லவா. அதே கொள்கையில் அல்லாஹ் நமக்கு இருக்க வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருல்லாஹ், பெரிய ஒரு நியாமத். ஆனால் எத்தனை பேர் மாறிட்டாங்க, இறைவனை இல்லைங்கிறான், இறைவனுக்கு ஷிர்க வைக்கிறான், வேறு இனத்தையோ இறைவனாக கொண்டு வந்து வணங்குறான், எப்படி இல்லாமல் நடக்கிறது. ஆனால் நாம் மாத்திரம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் தஆலாவுடைய அருள், அவனுடைய நியாமத், அவனுடைய கிருபை, இந்த சமுதாயத்து நமக்கு மீது அவன் அருள் இருக்கக்கூடிய இந்த பாக்கியம், தொடர்ந்தும் நாம் எதை சொன்னோமோ அவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டோம். இப்போதும் அதிலே இருக்க நம்ம வைத்திருக்கிறான். நம்மையும் நம்மை மக்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் இதில் இஸ்திகாமத்தாக ஆக்கி வைப்பானாக. அருமையானவர்களே, அப்போ அவன் அல்லாஹ் கேட்குறான், நான் உங்கள் இறைவன் இல்லையான்னு கேட்டான். நாமெல்லாம் என்ன சொன்னோம்? ஆமாம் அப்படின்னு சொன்னோம். யாரும் இருக்கா? அப்போ பிறக்கிறதுக்கு முன்னால், உம்மாட வயிற்றில் இருக்கிறதுக்கு முன்னால், எத்தனையோ லட்ச வருஷத்துக்கு முன்னால் கேட்குறான் அல்லாஹ், நான் உங்களை இறைவன் தானே அப்படின்னு கேட்குறான். நம்ம ரூஹுட்ட கேட்டிக்கிறான். நம்ம அந்த ரூஹு தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அவன் எந்த ரூஹுட்ட கேட்டானோ அந்த ரூஹு தான் நமக்குள்ளே இருக்குது. இப்போ நாம் ஆமான்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? நேற்று என்ன சாப்பிட்டீங்க சஹருக்கு? யோசிக்கிறோம், ஒரு கஷ்டப்பட்டு சொல்லிடுவோம். முந்தா நாள் சொல்லுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவோம். ஒரு 5 நாளைக்கு முன்னால் அது என்ன நாளுங்கிறத முதல்ல சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம் என்ன நாள், அங்கே எங்கே இருந்தோம், எங்கே சாப்பிட்டோம் அப்படின்லாம் இப்போ யோசிச்சு நமக்கு வர்றது போகிறதில்லை. போன வருஷத்தை கேட்டால் சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ஆக இந்த உலகத்திலே நாம் நினைவோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட கடந்த காலங்கள் நம்முடைய ஞாபகத்தில் இருப்பதில்லை. ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்முடைய மனதை பாதித்தால், அல்லது நம்முடைய இதயத்தில் ஆழ்ந்த சந்தோஷத்தை தருமையானால், அல்லது சில விஷயங்கள் அதிர்வை தரும், இந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் பதிவாக இருக்கும். மற்ற எல்லாங்களும் என்ன செஞ்சிடும்? மறைஞ்சு போயிடும், எல்லாமே மறைந்து போய்விடும். அல்லது ஒன்றை நாம் திரும்ப 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 ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தால் அது இருக்கும். இந்த நினைவாற்றலை பற்றி என்ன செய்வாங்க, 10 இதில் எழுதுறாங்க, எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை படித்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய மூளை எதையெல்லாம் அப்சர்வ் பண்ணுகிறது, அங்கீகரித்துக் கொள்கிறது, எதையெல்லாம் அது புறக்கணிக்கிறது, எப்போது அது பதிவானதெல்லாம் மறைகிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷனுடைய மூளை. இன்றைக்கி நாம் பேசிக்கொண்டு ஒரு நண்பரோடு பேசிக்கொண்டு வரும்போது சொன்னோம், அல்லாஹ் தஆலா இந்த மூளை, ஒரு அறிஞன் எழுதுனான், இது தலைமை செயலகம்னு எழுதுனாம. இந்த மூளையை பற்றி எழுதும்போது தலைமை செயலகம்ன்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறான்.